மார்க்கெட் லெமன் பார்த்தீங்கன்னா வளரும் போதே நிறைய கிளப்பு தான் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகப்படியான கிளைகள் உருவாக்கம் தான் நடக்குமே தவிர வேகமாக வந்து வளராது. இதிலே பார்த்தீங்கன்னா அங்கே இருங்களேன், இப்படி அடுக்கடுக்கா பூக்களை மிஞ்சிகளை வெளியேற்றும். இந்த வெளியேற்றுற பூக்கள் வந்து என்னாகும், இது போல அடுக்கடுக்கா பார்த்தீங்கன்னா மணிகள் கட்டும், பழுந்துரும். பழுத்துட்டா அழுகிரும், அழுகிட்டா புழு வச்சிரும். ஆமாவா? நீ எல்லா வகையான பழத்தையும் பார்க்கலாம். 2-3 பழங்கள் மட்டும் பழுக்கும், அழுகாது, புழு வைக்காது. இதுதான் அக்ரிகல்ச்சர். இதைத்தான் நாம சொல்றோம் விவசாயிகளுக்கு. ஒரு நிறைவடைந்த பொருளாதாரத்தை நோக்கி எங்க போறது? வெறும் பூக்கிறதுக்கு நான் உரக்கடைக்கு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் வீட்டில் இருக்கக்கூடிய மோரவே நான் வந்து மருந்தா நான் வந்து பயன்படுத்த முடியும். அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். என் அன்பான விவசாய பெருங்குடி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் உளவியோடு பயணித்து கொண்டிருக்கிற என் விவசாய நண்பர்களுக்கும் இனி வரக்கூடிய ஆண்டுகளில் பயணிக்க போகும் விவசாய நண்பர்களுக்கும் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட குறைகளை களைந்து நிறைய வந்து மன வருத்தங்கள் இருக்கலாம், சரியாக வந்துட்டு வராமல் இருக்கலாம், நிறைய தவறுகள் நிச்சயமாக நடந்திருக்கலாம். அது அத்தனைக்குமாக உளவி ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் என் அன்பான விவசாய பெருங்குடிகளிடம் புத்தாண்டு இந்த ஆண்டு நமக்கான ஆண்டாக அமையும். 25இல் நடந்த நல்லதுகளை எல்லாம் விட்டுருவோம், ஏற்பட்ட தவறுகளை மட்டும் சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்பொழுதுதான் நாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஏற்பட்ட தவறுகளுக்காகவும் இனி அந்த தவறுகள் ஏற்படாதவர்களுக்காகவும் விவசாய பெருங்குடிகள்கிட்ட நன்றியையும் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு உளவியின் சார்பாக 26 நம்ம அனைவருக்குமானது. அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் ஒரு பெரிய ஒரு சாகுபடி தொழில்நுட்பத்தை நோக்கி பயணிப்போம். உளவியோடு சேர்ந்து பயணிக்க அனைவரும் வாரீர் என்கிற பேரழைப்போடு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க நாம் இந்த ஆண்டுக்கான முதல் காணொலியில் பயணிப்போம். முதல் காணொலியில் எல்லா பழங்களும் பழுத்துரும், பழுத்துட்டா அழுகிரும், அழுகிட்டா புழு வச்சிரும். ஆமாவா? நீ எல்லா வகையான பழத்தையும் பார்க்கலாம். 2-3 பழங்கள் மட்டும் பழுக்கும், அழுகாது, புழு வைக்காது. வாழைப்பழம் பழுக்கும், அழுகல் வந்து கூட வந்துடும், குழஞ்சு போயிடும், புழு வைக்காது. அதே மாதிரி எலுமிச்சை நல்லா பாருங்க, பழம் வந்து பார்த்தீங்கன்னா பழுக்கும், ஆனால் அழுகாது. அப்படியே சில பழங்கள் வெடிச்சு போராண்ட வீசினால வெடிச்சு அழுகிட்டா கூட புழு வைக்காது. காரணம் அதிகப்படியான கோயில்களுக்கு பயணிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை. அந்த எலுமிச்சையிலேருந்து நம்ம காணொலியை வந்து இந்த ஆண்டு வந்து நம்ம வந்து துவங்கலாம். எலுமிச்சையில் நம்ம நிறைய சொன்னோம், விவசாயிகளுக்கு நிறைய இன்னும் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கு உண்டான விடைகளை தெரியும் நம்ம காணொலியை அதை வச்சுக்கலாம். இப்போ இது பாருங்க, இது வந்து பாலாஜி எலுமிச்சை. நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து பார்க்கலாம். இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கும் குறையாத உயரத்தினுடையது. இதனுடைய இலைகளை பாருங்க, இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்து வீரியமான நாற்றுகள் வந்து நாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு உயரம் இருக்கக்கூடிய இதே பாலாஜி ரக நாற்றுகள் காய்ப்பதற்கு 3 ஆண்டுகள் ஆகும். ஏன் பாலாஜி 3 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னா, எல்லா செடிகளும் இப்படி முதல்ல வளரும், வளர்ந்து கிளைக்கும், கிளைகள் பிரித்த பின்னாடி பூக்கும், அதற்கப்புறம் காய்க்கும், அதற்கப்புறம் அறுவடைக்கு வரும். இது வந்து பாலாஜி எலுமிச்சைக்குரிய குணாதிசயம். கோடூர் எலுமிச்சையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நாட்டு எலுமிச்சையா இருந்தாலும் சரி. நாட்டு எலுமிச்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்க்கிறது கிட்டத்தட்ட 5 ஆறு ஆண்டுகள் எடுத்துக்கிறோம். அதனுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 40 ஆண்டுகள் வரக்கூடியது. ரைட்டு. இதுல இருந்து நாம அடுத்த ரகத்துக்கு வருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டி எலுமிச்சை. கிட்டத்தட்ட அதே அளவுக்கு பாலாஜி லெமன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உயரம் இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டி எலுமிச்சை. தாய்ப்பட்டி எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்கும். இதே போல வந்து அறுவடைக்குரிய பெரிய பெரிய பழங்களும் இருக்கும். நீங்க வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நர்சரி செக்டார்ல ஒரு பாக்கெட்ல பழம் எந்த அளவுக்கு இருக்கும்னா இந்த அளவுக்கு பெரிய பெரிய பழங்களா இருக்கும். இப்போ இதெல்லாம் என்ன எலுமிச்சை அப்படின்னா, இதெல்லாம் வந்து தாய்ப்பட்டி எலுமிச்சை. இது போல ஹைபிரிட் ரகங்களை வளர்க்காதீங்க. ஹைபிரிட் ரகங்களை வளர்த்து உடம்புக்கு கேடை ஏற்படுத்துறீங்க. நீங்க ஹைபிரிட் ரகங்களை கொடுத்து தான் மக்களை வந்து நீங்க வந்து ஆசையை தூண்டுறீங்க. இப்படியெல்லாம் நிறைய கருத்து பார்த்தேன். முதல்ல ஹைபிரிடுக்கும் ஒட்டுக்கு ஒரு வித்தியாசத்தை சொல்லிடுவோம். விதை கலப்பு எல்லாமே ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய தக்காளியிலிருந்து, மிளகாயிலிருந்து, அவரை தவறையிலிருந்து அத்தனை விதமான காய்கறி பயிர்களும், நீங்க கடையில் வாங்கக்கூடிய அத்தனை வகையான காய்கறி விதைகளும் சரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைபிரிட். 90 விழுக்காடு ஹைபிரிட் விதைகள் தான் வந்து காய்கறி பயிர் சாகுபடிக்கு கொடுக்கப்படுது. ஆனால் பழப்பயிர் சாகுபடியில் இது எதுவுமே வந்து விதை கலப்பு கிடையாது.
இது எல்லாமே ஒட்டுக்கட்டிய செடிகள். ஒட்டுக்கட்டிய செடிகள் வந்து ஹைபிரிட்டோட வராது. காரணம், நன்றாக காய்ப்பு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டை எடுத்து, ஒரு சயான் எடுத்து, மெச்சூர்டு தண்டை எடுத்து நாம வந்து ஒட்டு கட்டுறது மூலியமாக நமக்கு வந்து வேகமா வந்து அறுவடைக்கு வரக்கூடியது. ரைட்டு. 3 அடி உயரம் இருக்க பாலாஜி எலுமிச்சை அறுவடைக்கு வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும். அதே 3 அடி உயரம் இருக்க தாய்ப்பட்டி எலுமிச்சை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா பூக்களையும் பிஞ்சுகளையும் பாத்தீங்கன்னா வெளியேற்றி இருக்கு. அப்ப எது பெரிய கமர்ஷியல் கிராப்னா தாய்ப்பட்டி எலுமிச்சை பெரிய கமர்ஷியல் கிராப். எலுமிச்சை அதிகப்படியான நார் நிறைந்த தண்டுகளை உடையது. அதிகப்படியான நார் நிறைந்த தண்டுகள் உடையதுனால என்ன ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா வேகமாக வளராது, வேகமாக கிளப்பு வராது. அப்போ எனக்கு வந்து சார் நான் வந்து ரொம்ப லாங்கா இருக்கேங்க, தோட்டம் வேற ஒரு இடத்துல இருக்குங்க, எனக்கு சின்ன செடிகளை வச்சு வளர்க்குற சிரமங்க, தாராளமா இது போல நீங்க வந்து பெரிய நாற்றுகளா நீங்க வந்து வச்சலாம் வளர்க்கலாம். நீங்கள் நடவு பண்ணி ஒரு 3 to 4 மாசத்துல காய்கள் வந்து அறுவடைக்கு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். தொடர்ச்சியாக பூக்களையும் பிஞ்சுகளையும் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்க வெளியேற்றக்கூடியது. இருக்கிறதுல பெரிய சைஸ் எலுமிச்சை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்ப்பட்டி எலுமிச்சை தான். ஆனா எலுமிச்சையில தாய்ப்பட்டி எலுமிச்சை இருக்க ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவ்வளவுதான் மஞ்சள், பச்சைத்தான் இருக்கு, மஞ்சளே இவ்வளவுதான் வரும், முழு மஞ்சளா வராது. அப்போ முழு மஞ்சளா வராதனால என்ன ஆகும், சந்தைக்கு போயிட்டு இவ்வளவு பெரிய பழமா இருக்கு, இது ஆரஞ்சா சாத்துக்குடியா எலுமிச்சியா நம்ப வைக்கிறது பெரிய சிரமமா இருக்கும். 1 ஏக்கர் சாகுபடி பண்ண நினைக்கிற விவசாயிகள் 1/2 ஏக்கராவது வந்து மார்க்கெட் எலுமிச்சியும் 1/2 ஏக்கர் தாய்ப்பட்டி எலுமிச்சியும் போகலாம். ரைட்டு. 3 அடி உயரம் இருக்க பாலாஜி எலுமிச்சை காய்க்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும். அதே 3 அடி உயரம் இருக்க தாய்ப்பட்டி எலுமிச்சை பார்த்தீங்கன்னா நடவு இப்போ காய்ப்பு செடிகளே இருக்கு. இல்லை இதுலேயே சின்ன செடிகளா ஒரு 1.5 அடி செடிகளா நட்டா கூட நடவு பண்ணி 1.5 வருஷத்துல அறுவடைக்கு வந்துட முடியும். வாங்க, இவர் என்னங்க இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸா இருக்கு, இது மொத்தத்துக்கே 1.5 அடி தானே இருக்கு, ஆனா இதுலயே காய் வந்துருச்சுங்க அப்படின்னா காய்கள் மட்டும் இல்லைங்க, தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பூக்களும் பிஞ்சுகளுமே இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் லெமன். இந்த மார்க்கெட் லெமன் பாத்தீங்கன்னா வளரும் போதே நிறைய கிளப்பு தான் வரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதிகப்படியான கிளைகள் உருவாக்கம் தான் நடக்குமே தவிர வேகமா வந்து வளராது. இதுல பாத்தீங்கன்னா அங்க இருங்களேன், இப்படி அடுக்கடுக்கா பூக்களும் பிஞ்சுகளை வெளியேற்றும். இந்த வெளியேற்றுற பூக்கள் வந்து என்ன ஆகும், இது போல அடுக்கடுக்கா பார்த்தீங்கன்னா மணிகள் கட்டும். சின்ன சைஸ் பழமா தான் வருமாங்க, பெரிய சைஸ் பழமா மார்க்கெட் வராதான். இந்த பார்த்தீங்களா முழு விளைச்சல் ஆகாம இருக்கிறது இன்னும் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு விளைச்சல், நல்ல சைஸ் வட்ட வடிவமா வரக்கூடியது இந்த மார்க்கெட் லெமன் எலுமிச்சை. அப்ப எதை வந்து எலுமிச்சை வந்து கமர்ஷியல் கிராப்பா கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாலாஜி லெமனை விட மார்க்கெட் லெமனோ தாய்ப்பட்டி லெமனையும் கமர்ஷியல் கிராப்பா கொண்டு போகலாம். அப்போ அதனுடைய லைஃப் டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 15 to 20 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து காய்க்கக்கூடியது. தொடர்ச்சியாக இது போல் வந்துட்டு நமக்கு வந்து ஆண்டொன்றுக்கு 8 to 10 மாதங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து அறுவடை தரக்கூடியது, எல்லா மாதங்களும் அறுவடை தரக்கூடியது. எலுமிச்சம்பழம் மார்க்கெட்டில் 2 ரூபாய்க்கு விற்கும், 5 ரூபாய்க்கு விற்கும், 10 ரூபாய்க்கு விற்கும், ஒரு மூடை பழம் 500 ரூபாய்க்கு விற்கும், 2000 ரூபாய்க்கு விற்கும். நாம என்ன சொல்கிறோம், சந்தையில் விலை இருக்குது விலை இல்லைங்கிறத தாண்டி நம்மள்கிட்ட பொருள் இருந்துகிட்டே இருக்கணும். நாம சொல்றோம் ஒரு ஏக்கருக்கு நீங்க வந்து 300 செடிகள் வரைக்கும் சாகுபடி செய்ய முடியும். 12 to 12 இடைவெளியில் நீங்க வந்து சாகுபடி செய்ய முடியும். அதாவது வளர்ந்து கிளச்சு பெரிய மரமாக வரக்கூடிய செடிகள் 15 to 15 இடைவெளியில் பாலாஜி லெமன் 200 நாற்றுகளும், வளரும் போதே கிளைகள் பிரித்து வரக்கூடிய தாய்ப்பட்டி லெமனா இருக்கட்டும் மார்க்கெட் லெமனா இருக்கட்டும் 12 to 12 இடைவெளியில் 300 செடிகளும் நாம் வந்து சாகுபடி செய்து நம்ம சந்தைப்படுத்த முடியும். என்ன வரைக்கும் சந்தைப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலுமிச்சையில ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலான மார்க்கெட் லெமனா இருக்கட்டும் தாய்ப்பட்டி லெமனா இருக்கட்டும் ஒரு மரத்துக்கு ஆவரேஜா 1000 பழங்கள் எடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம் பழங்கள் வரைக்கும் எடுக்க முடியும். அப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு செடிக்கு 1000 பழங்கள் வருது. ஒரு பழம் வெறும் 1 ரூபாய் எலுமிச்சை, எவ்வளவு பெரிய பழம். நீங்க சந்தையில போய் இவ்வளவு பெரிய பழத்தை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பழம் 5 ரூபாய்க்கு கம்மியா கிடைக்காது. இவ்வளவு பெரிய பழம் 5 ரூபாய்க்கு கம்மியா கிடைக்காது. இந்த பழம் வெறும் 1 ரூபா தாங்க விலை விற்குது அப்படின்னால் கூட ஒரு செடி 1000 ரூபாய் வருமானம் தரக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம் பழங்கள் வரைக்கும் வரக்கூடியது. 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாம் வந்து அறுவடை தரக்கூடியது. ரைட். இந்த எலுமிச்சையில் வரக்கூடிய பூச்சி நோய் பிரச்சனை என்னென்னலாம் வரும் அப்படின்னா, பூச்சி நோய் பிரச்சனை வருமா வராது அப்படின்னா நிச்சயமாக பூச்சியும் வரும் நோயும் வரும். எப்படிங்க மேனேஜ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி எல்லாம் பூச்சி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க வாங்களேன், இந்த இலைப்புள்ளி இருக்கு இல்லைங்களா, இந்த இலைப்புள்ளி பாலாஜியில் அதிகமாக வரும். இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் தாய்ப்பட்டி நீங்க அப்படியே பாருங்களேன், இதுல இந்த அளவுக்கு இலைப்புள்ளி பாலாஜி உங்களுக்கு தாய்ப்பட்டி எலுமிச்சையும் மார்க்கெட் எலுமிச்சையிலையும் கம்பேரிட்டிவ்லி வந்து பாலாஜி கோடூரோட எலுமிச்சையோட கம்பேர் பண்ணும்போது இந்த அளவுக்கு இலைப்புள்ளி தொந்தரவானது தாய்ப்பட்டி எலுமிச்சையிலே வராது, மார்க்கெட் எலுமிச்சையிலே வராது. ரைட்டு. அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி காய்ப்புள்ளி, இது வந்து கேன்கர்ன்னு சொல்லுவாங்க, குத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி குத்து. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெஸ்ட்.
இது வந்து பூச்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து மைட்ஸ் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஸ்டெப்ட்ரோமைசின், பாக்டீரியோமைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய மைசின்ஸ்கள் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப எளிமையாக ஆர்கானிக் முறையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கசாயம் மூலியமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது போல ஆனால் இந்த குத்தல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பாலாஜி எலுமிச்சையோட கம்பேர் பண்ணும்போது தாய்ப்பட்டி எலுமிச்சையிலையும் மார்க்கெட் எலுமிச்சையும் பார்த்தீங்கன்னா இந்த குத்தல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். எலுமிச்சையில வேர் மட்டும் அடிபடாம நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அதாவது வந்து தண்ணி தேங்குற பூமியா இருக்கக்கூடாது, தண்ணி வந்து மழை பெஞ்சா ஊத்தடிக்கிற உரம் போடுற பூமியா இருக்கக்கூடாது. நல்லா வந்து மேட்டாங்காடா வந்து இருந்து அளவான நீர் மேலாண்மையும் முறையான உர மேலாண்மையும் கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா தொடர்ச்சியா பூக்களும் பிஞ்சுகளும் வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடியது. பூக்கள் அதிகமாக எடுக்கணும் என்ன செய்யலாம்? வெறும் புளிச்சமோர் கடைசியில் அடிக்கலாம், அரப்புமோர் கடைசியில் அடிக்கலாம், தேமோர் கடைசியில் அடிக்கலாம். அதெல்லாம் எப்படி அடிக்கலாம், எவ்வளோ நாள் மோரை ஊற போடணும், எவ்வளோ நாள் வந்து எத்தனை லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ வந்து கலந்து அடிக்கணும். அப்போ அது என்ன ஆகும்? வெறும் மோரில் என்ன ஆகுங்க? மோரில் வெறும் ஜிப்போலிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுங்க. அப்போ அந்த ஜிப்போலிக் ஆசிட் என்ன ஆகும்? பூக்களை வந்து அந்த செடிகளை வந்து டெம்பரேச்சர் ஆகும், உஷ்ணப்படுத்தும். அது வந்து பூக்களை வெளிக்கொண்டு வரும். நீங்கள் உரக்கடைக்கு போங்க, ஒரு ஃப்ளவரிங் டானிக்னு கேளுங்க. அந்த ஃப்ளவரிங் டானிக் வாங்கி அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனண்ட்டை பாருங்க. அதில் ஜிப்போலிக் ஆசிட் 90% போட்டிருப்பாங்க. நாம டெய்லி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய உணவு தேவையில ஒன்றான மோரில் 100 விழுக்காடு ஜிப்போலிக் இருக்கு. அப்போ இதுதான் அக்ரிகல்ச்சர். இதைத்தான் நாம சொல்ற விவசாயிகளுக்கு. ஒரு நிறைவடைந்த பொருளாதாரத்தை நோக்கி எங்க போறது? வெறும் பூக்கிறதுக்கு நான் உரக்கடைக்கு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் வீட்டில் இருக்கக்கூடிய மோரவே நான் வந்து மருந்தா நான் வந்து பயன்படுத்த முடியும். இது போல ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வைத்தியங்கள் இருக்கு. எல்லாமே இயற்கை முறையில் போக முடியாட்டியும் வேற வழி இல்லாத கடைசி கட்ட சூழ்நிலைக்கு நிச்சயமாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில தான் நாம் வந்து இருக்கிறோம். எலுமிச்சையில வேற என்ன மாதிரியான பிரச்சனை வரும்? வேற அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனே செடிகள் வந்து காய ஆரம்பிச்சிடும். ரொம்ப 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 சென்சிட்டிவான பிளான்ட்டுங்கிறத எலுமிச்சை. அப்போ இந்த எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா வேர் மட்டும் அடிபடாமல் இருந்தாலே போதுமானது. நமக்கு வந்து பெரிய வந்து கமர்ஷியல் கிராப்பாக நம்ம வந்து கொண்டு போகக்கூடியது. மற்ற எலுமிச்சைகளை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் எலுமிச்சையும் வந்து தாய்ப்பட்டி எலுமிச்சையும் பார்த்தீங்கன்னா நடவு பண்ணி 1.5 வருஷங்கள்ல இருந்து அறுவடை கொண்டு போக முடியும். பெரிய கமர்ஷியல் கிராப்பாக கொண்டு போக முடியும். ஒரு ஏக்கருக்கு 300 செடிகள் வரைக்கும் சாகுபடி செய்து நம்மளால வந்து சந்தைப்படுத்த முடியும். இது போல வீரிய ரக நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள், தாய்ப்பட்டி எலுமிச்சை வேணுங்கிற விவசாயிகள், இல்லை மார்க்கெட் எலுமிச்சை வேணுங்கிற விவசாயிகள், எனக்கு சின்ன நாற்றா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள், இல்லைங்க எனக்கு இது போல வந்து பெரிய பாக்கெட்ல எனக்கு வந்து 10 கிலோ பையில கொடுங்க, எனக்கு வந்து காயோட கொடுங்க, நான் அப்படியே வந்து அறுவடைக்கு போற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற விவசாயிகள், இல்லைங்க எனக்கு வந்து பாலாஜி எலுமிச்சை வேணும்னு நினைக்கிற விவசாயிகள், எதுவாக இருந்தாலும் நிச்சயமா வந்து உளவியை தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக வந்து உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்கள் மண்ணுக்கு வந்து வரும் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து உறுதிப்படுத்தின பின்னாடி தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக டெலிவரி கொடுத்து 10 விழுக்காடு நாற்றுகள் வந்து இலவசமாக கொடுத்து நடவு எப்படி பண்ணுறதுலேருந்து தொடங்கி அடி உரம் என்ன போடணும், மேல உரம் என்ன போடணுங்கிறத தொடங்கி கவாத்து எதாவது பண்ணணுமா, கவாத்து எதுவும் பண்ண தேவை இருக்காதா, பூக்கிறதுக்கு என்ன மாதிரி அடிக்கணும், உரங்கள் என்ன மாதிரி மேலாண்மை பண்ணணுங்கிறத தொடங்கி முதல் அறுவடை வரைக்கும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக உங்களுக்கு கள ஆய்வு செய்து உங்களோடு பயணிக்க உழவி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இதுபோல வீரிய நாட்டுக்குள்ளுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவியை தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.